கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம். அதில் 9ஆம் சங்கீதம், அதில் 18ஆம் வசனம். சங்கீதம் 9:18. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இன்றைய தினம் தேவன் 2 காரியங்கள் சொல்ல ஆசைப்படுகிறார். பாருங்க, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. தேவனால் மறக்கப்பட மாட்டீங்க நீங்க. தேவனால் மறக்கப்படும் ஜனம் நீங்க கிடையாது. தேவன் உங்களை மறந்து விடவே மாட்டாரு. எளியவன்னா என்ன? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார்கள். படிக்கிறோம்ல நம்ம. எளிமையினோட உடனே நீங்க உலக ரீதியான எளிமை அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒருவேளை உங்களை கட்டாயமா உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள், காசு, பணத்தெல்லாம் புடுங்கிட்டு விட்டுருக்கலாம், அது வேற காரியங்கள். ஆனாலும் அதையும் தேவன் உங்களுக்கு இரட்டிப்பாக திரும்பி தர வல்லவராக இருக்கிறார். எளியவர்களாக இருக்க வேண்டும், எளிமை உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டும், தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்ப அந்த எளியவர்களோடு என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஒருவேளை நீங்க குடும்பத்துல நீங்க தான் கடைசியா இருக்கலாம், குடும்பத்துல எல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகளா இருக்கலாம், நல்லா சம்பாதிச்சிருக்கலாம், நல்ல வேலை பார்த்திருக்கலாம், பெரிய பிசினஸ் பார்த்திருக்கலாம். ஆனா நீங்க அன்னைக்கு அன்றாடைக்கு ஓடிக்கொண்டு இருக்கலாம். நீங்க குடும்பத்துல உங்களை தள்ளப்பட்டிருக்கலாம். இவன் என்ன பண்ண போறான், ஒரு கல்யாணம் ஒரு நல்ல நாள்ல உங்களை முன்னிலைப்படுத்தாம உங்களை தள்ளி வச்சிருக்கலாம். அதனால கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை மறக்காத தேவன். அவருக்கு ஒரு நேரம் வரும், அன்னைக்கு உங்களை உயர்த்துவார். அன்றைக்கு ஒரு நாள் உங்களை வரும், அந்த நேரம் உயர்த்துவார். அன்னைக்கு எல்லாருமே ஓடி வருவாங்க. அதனால்தான் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. உங்க குடும்பங்கள் உங்களை சிறுமைப்படுத்திருக்கலாம், நண்பர்கள் சிறுமைப்படுத்திருக்கலாம், வேலை பார்க்கிற இடத்துல நீங்க பண்ணிருக்கலாம், அக்கம் பக்கத்துல நீங்க நண்பர்கள் மத்தியில எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை சிறுமைப்படுத்திருக்கலாம். உனக்குலாம் என்ன தெரியும், நீ வாய் முடிட்டு பேசாம இரு அப்படின்ற நிறைய நேரம் கேட்டுப்போம் நம்ம. உனக்கு என்ன தெரியும், உனக்கு நீ யாரு, நீ என்ன படிச்சிருக்க, என்ன வேலை பார்த்த அப்படின்னு உங்களை தள்ளி வைத்துக் கொண்டே இருக்கலாம், சிறுமைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். உங்களை சுற்று அக்கம் பக்கத்துல இருக்கும் உங்க சுற்றார் உறவினர்களே அதை செய்து கொண்டே இருக்கலாம், நண்பர்கள் செய்து கொண்டே இருக்கலாம், வேலை பார்க்கிற இடத்துல அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கலாம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, அவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அப்ப தேவன் உங்களை உயர்த்தும் காலம் அது. தேவன் உங்களை கோபுரத்தின் மேல் வைக்கும் காலம் அது. தேவன் உங்களை அநேகரும் உயர்வாக பார்க்க போகிற காலம் அது. இதுக்கும் கவலைப்படாதீங்க, தேவன் உங்களுடன் இருக்கிறார். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. எளியவர்களும் சரி, சிறுமைப்பட்டவர்களும் சரி, இன்னைக்கு ஒரே அர்த்தம் தான். நீங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை. நீங்க தேவன் மேல கொண்டிருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. தேவனை உங்களை உயர்த்தும் காலம் வந்துவிட்டது. தேவன் உங்களை உயர்த்தி மலை மேல் உள்ள பட்டினமாக வைக்கும் காலம் வந்துவிட்டது. கர்த்தர் உங்களை எங்கேயோ ஒரு மிகப்பெரிய நீங்க நினைக்காத இடத்துக்கு கொண்டு போகிறாரு. ஆனால் கண்கள் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவும் இல்லை, மனிதனுடைய இருதயத்தை தோன்றவும் இல்லை. அப்பேற்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. இதை கேட்டுக்கொண்ட தேவஜனமே, எளியவர்களாக நீங்கள் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்படுத்தப்பட்ட உங்களுடைய நம்பிக்கை, தேவன் மேல கொண்ட நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் அபிமானேசன் அன்பின் பரலோக பிதாவே, எளியவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஏஸ்தாவனே, நீர் எங்களை மறக்காத தேவன் ஆண்டவரே. எளியவர்களை எங்களை நீர் ஒருபோதும் மறக்காதவர் ஆண்டவரே. சிறுமைப்படுத்தப்பட்ட எங்களை நீர் ஒருபோதும் வெட்கப்படுத்த விடமாட்டேன் என்று சொன்னதற்காக நன்றி ஆண்டவர். ஒருவேளை எங்கள் குடும்பத்திலே எங்களை நீர் சிறுமைப்படுத்தி இருக்கலாம் ஆண்டவரே. குடும்பத்திலே நாங்கள் எளியவர்களாக இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் உண்மையில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர். நீர் எங்களை கைவிட மாட்டேன், நீர் எங்களை உயர்த்துவீர் என்று உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஏஸ்தாவனே, குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.